அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம் என் போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் ஐயாவினுடைய இனிய வணக்கங்கள். இந்த குரூப் 4 பாடத்திட்டம், பொதுத்தமிழ் பாடத்திட்டம், குறிப்பாக குரூப் 4 குரூப் 2 முதல்நிலை தேர்வு எழுதுகின்ற கண்மணிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்குவதாக காட்சி. நிறைய பேர் என்னன்னா, கடந்த குரூப் 4 எழுதி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணவே முடியாது, அந்த நிலைமைக்கு நமக்கு வினாக்கள் அமைந்திருக்கிறது, வீரியமிக்க வினாக்களை அமைத்திருக்காங்க, எங்கதான் போய் கேட்கறாங்கன்னு தெரியல, எதை தான் படிக்கிறதுன்னு தெரியல என்று உண்மையான போட்டியாளர்களிடத்தில் இருந்த மன உளைச்சல் இருந்தது. பாடத்திட்டத்தை முழுமையாக நாம் உள்வாங்கி கொண்டிருந்தால் நிச்சயமா அப்படி அந்த நிலைக்கு போயிருக்க மாட்டோம். நம்ம எல்லாம் பள்ளி பாட புத்தகத்தை முழுவதுமாக படித்து 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 அதிலிருந்து மட்டுமே வினாக்கள் எழுப்பி நம்மை ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்து திடீரென்று ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியது மட்டும்தான் அந்த வினாத்தாளினுடைய வீரியம், வேறொன்றும் அல்ல. நமக்கு இப்படிதான் கேள்வி, இதுதான் இது மாதிரிதான் வரும், பாடத்திட்ட ஸ்கூல் புக் படிக்க தேவையில்லை அப்படின்னு முன்கூட்டி ஏதேனும் ஒரு முன்னறிவிப்பு இருந்ததுன்னா நம்ம அப்படி போயிருக்க மாட்டோம். பாடத்திட்டத்தை முழுமையா பண்ணி படிச்சிருப்பீங்க எல்லாரும் வந்தக்கா. இருந்தாலும் ஒரு சில கண்மணிகள் விழிப்புணர்வோடு இருந்து இந்த கடந்த பயிற்சியிலே நாம் சொல்வதை எல்லாம் கேட்டு, இப்படித்தான் மாதிரி தேர்வு வைத்து மாதிரி தேர்வினுடைய வினாக்கள் அப்படித்தான் அமையும் என்பதை கேட்டு நன்முறையில் படித்து வந்தார்கள். அவர்கள் வெற்றி பெற்று சென்றார்கள். இருந்தாலும் அடுத்து வருகின்ற கண்மணிகள் இந்த குரூப் 4க்கு எதை தான் படிக்கிறது, போன குரூப் 4 கொஸ்டின் பார்த்தா அப்படி இருக்கு, எதை படிப்பது, என்ன படிப்பது, எதை படிப்பது, இதுதான் எல்லாருடைய வினாவுமாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த பாடத்திட்டம் முழுமையாக உள்ளடங்கியவாறு எனக்கு ஒரு புத்தகம் கிடைச்சிடாதா? ஏன்னா இதை படிக்கணும்னு சொல்றாங்க, செந்தமிழ் சொற்பிறப்பில் அகர முதலையை போய் தேடி எடுத்து படிக்கணும்ன்றாங்க, அங்க போய் சொல் படிக்கணும்ன்றாங்க, தேவனைய பாவாணருடைய வேர்ச்சொல் அரிச்சுபடி முழுமையா படிச்சு முடிக்கணும்ன்றாங்க. இப்படிதான் ஒன்னொன்னா தேடிட்டே போனோம்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, பிழையின்றி தவறு எழுத வேண்டுமா, தவறின்றி தமிழ் எழுத வேண்டுமா, இப்படி எண்ணற்ற ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு நூல்கள் எழுதி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் தேடி படிச்சுக்கிட்டு அதுல இருந்து தேர்வு நோக்கில் தேர்ந்தெடுத்து கடந்தோம்னு சொன்னா நிச்சயமா 60 வயது ஆயிடும், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் உங்களுக்கு வந்தாக்கா. அப்போ இல்லாம ஆனா வேலைக்கு போகும்னு சொல்லி 20 வயதிலே எத்தனைத்து காத்திருக்கின்ற ஒரு மாணவனுடைய மனநிலைக்கு இப்படி ஒரு பாடத்திட்டம் எப்படி கொடுப்பது, எதை படிக்க வைப்பது? எல்லாருடைய ஒட்டுமொத்த வினவும் அதான். நீங்க கூட யூடியூப்ல நிறைய ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, டிஎன்பிஎஸ்சி இதுதான் சோர்ஸ், இதுதான் புத்தகம், இதை மட்டும் படி, இப்படிதான் வினாக்கள் அமையும், ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் சோர்ஸ் சொல்லுங்க, நான் படிச்சு காமிச்சிடுறேன், எல்லாரும் சொல்றாங்க. டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தை தெளிவாக வரையறுத்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, 1 to 6 எல்லாம் அவுட் சோர்ஸ், 7th யூனிட் தமிழ் இலக்கியமும் சான்றோர்களும், இது மட்டும்தான் 10ஆம் வகுப்பு தரம்னு தெளிவா பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்னா, மாணவர்களாகிய நீங்கள் அதுக்கு ஓடி எல்லாத்தையும் தேடி தொகுக்க முடியாது. அதுக்காகத்தான் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே நான் பெருமை கொள்கிறேன். ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்கு முன்னாடி, நான் இந்த புத்தகம்னு சொல்வதற்கு முன்னால உங்களுக்கு சொல்றேன், எல்லாருக்குமே புத்தகத்தை வாங்குறதுக்கு முன்னால, போட்டித் தேர்வு உலகத்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற எல்லோருமே சிந்திக்க வேண்டியது, ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்கு முன்னால என்ன படிக்கணும் நீங்கன்னு சொன்னா, பாடத்திட்டத்தை படிக்கணும். சிலபஸை முதல்ல படிக்கணும். பாடத்திட்டத்தை முழுமையா உள்வாங்கிட்டு இதுதான் சிலபஸ், இந்த பாடத்திட்டத்துக்கு உரிய புத்தகங்கள், எதை வாங்க போனாலும் சிலபஸ் கம்ப்ளீட்டா கவர் ஆயிருக்கா, இண்டெக்ஸ் பாருங்க. பேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற மாதிரி புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் என்னன்றத பொருளடக்கத்தில் தெரிந்துவிடும். உள்ள என்ன இருக்கு, சரக்கு என்ன இருக்கு, உள்ளுக்குள்ள கண்டென்ட் எப்படி சேர்த்திருக்காங்க அப்படின்றத அவங்க எப்படி இண்டெக்ஸ் பிரிச்சிருக்காங்கன்றத பொறுத்துதான் தெரியும். அதே போல ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க வேண்டிய சிந்தனைகள், சிலபஸ் கம்ப்ளீட்டா படிக்கணும், சிலபஸ் ஃபுல்லா கவர் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். சிலபஸ் கவர் ஆகும்போது சிலபஸ் எப்படி சப் டாபிக்கா பிரிச்சிருக்காங்க, எப்படி இன்டர்பிரட் பண்ணி குறுக்கீடு செய்து சமயோஜித புத்தியாக அதை எப்படி பயன்படுத்தி பிரிச்சிருக்காங்க. அதாவது மாணவர் அதாவது அந்த போட்டித் தேர்வு உலகத்தில் படிக்கின்ற மாணவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே எளிமையாக உங்களிடத்திலே மனதில் அமர்கின்ற வகையிலே எப்படி அதை பாகுபாடு செஞ்சிருக்காங்க, இதை பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள போகணும், கண்டென்ட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அந்த கண்டென்ட் கொடுக்கும் பொழுது அந்த கண்டென்ட்டுக்காக அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற மேற்கோள்களும் எடுத்துக்காட்டுகளும் சான்றுகளும் என்னன்னு பார்க்கணும். அவர்கள் என்ன வகையான மேற்கோள்களை கையாண்டிருக்காங்க, நூற்பா மிகச்சரியா கையாள, இலக்கணம் என்று சொன்னால் நூற்பா கையாளப்பட்டிருக்கா, நூற்பாவுடைய எண் குறிப்பிடப்பட்டிருக்கா, தொல்காப்பியமா நன்னூலா, எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது, உண்மையான மேற்கோள்களாக காட்டப்பட்டிருக்கிறதா, அதற்குரிய சான்றுகள், இலக்கண உரையாசிரியர்கள் எழுதி வைத்திருக்கின்ற சான்றுகள் வரிசை மாறாம கொடுக்கப்பட்டிருக்க. ஏன்னா அதுதான் நமக்கு வினாக்களாக அமையும். பள்ளி பாட புத்தகத்தை கவர் பண்ணியும் இருக்கணும், இலக்கண ஆசிரியர்களை மேற்கோள்களை உள்ள கையாண்டிருக்கணும், இலக்கண உரையாசிரியர்களை மேற்கொண்டிருக்கின்ற எடுத்துக்காட்டுகளும் உள்ள கையாண்டிருக்கணும். இப்படி நீங்க எடுத்துக்காட்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது புதிதாக போட்டித் தேர்வு உலகத்தில் வருகின்ற ஒருவரால் இப்படி கணிக்க இயலாது, ஆனா சான்றுகள் அதிகமாக இருக்கா அப்படி பார்த்தா மட்டும் போதும்.
ஒட்டுமொத்தமா ஒரு புத்தகத்தை வாங்கும்போது உடனே இவர் வந்து வீர சோழியம், இது வந்து புத்தமத்தில் எழுதியிருக்காரு, இது குணவீர பண்ணியிருக்காரு அப்படிலாம் பாத்திர முடியுமா? நான் அப்படி சொல்ல வரல. ஒரு ஒட்டுமொத்தமா நமக்கு கண்டென்ட் கரெக்டா இருக்கு, சப்டாபிக் கரெக்டா உடைச்சிருக்காங்க, சான்றுகள் நிறைய கொடுத்திருக்காங்க, இந்த சான்றுகளை புரிந்து கொள்வதற்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த நூல் ஒரு போட்டியாளனை மிகச்சரியாக சிற்பமாக செதுக்கின்ற உளி. அந்த நூல் மிக அற்புதமாக செதுக்கி கொண்டு போயிடும். நீங்க அழக சிற்பமாக, அழகிய சிற்பமாக நீங்கள் உருவெடுப்பதற்கு அந்த சிற்பியாக இருக்கக்கூடியது நூல் தான். அந்த நூல் அப்படிப்பட்ட ஒரு நூலை தான் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறேன். என்னுடைய 20 ஆண்டு கால அனுபவம், இந்த தமிழ் அறிவு, நான் பெற்றிருக்கின்ற தமிழ் அறிவை அடிப்படையாக கொண்டும் இந்த இலக்கண பகுதிக்கு மட்டும், இந்த ஒற்றை நூலுக்காக மட்டும் 57க்கும் மேற்பட்ட இலக்கண ஆசிரியர்களுடைய நூல்களை முழுவதுமாக ஆய்வு செய்தும் என் சக சான்றோர்கள் உடன் அறிவுரையின்படியும் இந்த நூலை உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே நான் பெருமை கொள்கிறேன். பொதுத்தமிழ், அந்த குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான பொதுத்தமிழ் பாடம் அப்படின்றது எப்படி இதுல அமைந்திருக்கிறது என்பதை தான் இதுல காட்ட இருக்கிறேன். உங்களுக்கு சொன்ன மாதிரி முதல்ல எடுத்த உடனே நம்முடைய உள்ளடக்கம் எப்படி இருக்கிறது, இதுல முன்னுரை இருக்கு, இதுல காப்பிரைட் புத்தகம், இது வந்து ஐஎஸ்பிஎன் வாங்கியிருக்கோம், இது வந்துட்டு எல்லாருக்கும் காப்பிரைட் வாங்கி போட்டிருக்கோம். இது யாருமே ஒளிநகல் எடுப்பதோ இல்லது முழுமையாக அதை பிரதி எடுப்பதோ சட்டப்படி குற்றமாகும், அவர்கள் நடவடிக்கை எடுப்பாங்க. இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் முன்னுரை சொல்லியிருக்கோம், யாருக்காக இந்த நூல் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, எப்படி இது வந்திருக்கிற முன்னுரை சொல்லியிருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் போட்டிருக்கோம். இந்த பொருளடக்கத்தை நீங்க படிச்சாலே தெரியும், பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி எடுத்து குறுக்கீடு செய்து என்ன மாதிரி வினாக்கள் வர்றாங்க. இங்க எழுத்து அப்படின்னு போட்டு எழுத்தினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லி எழுத்தை மட்டும் சொல்லாம எழுத்தினுடைய வகைகளாக இருக்கின்ற, எழுத்தினுடைய புறநடைகளாக இருக்கின்ற சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், கூட்டு எழுத்துக்கள், உடம்படு மெய் எழுத்துக்கள், எழுத்துக்களோட பிறப்பு, மெய்மயக்கம், இந்த மெய்மயக்கத்தோட வகைகள் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஆய்வு செஞ்சிருக்கோம். அடுத்தது சொல் இலக்கணம் அப்படின்னு போறோம். சொல் என்று சொன்னால் வெறுமனே பெயர்ச்சொல், வினைச்சொல். உங்க பாடத்திட்டத்துல பெயர்ச்சொல் அப்படின்றது எழுத்துப்பிழையாக விடுபட்டு இருக்கிறது. நீங்க பாடத்திட்டத்தை முழுமையா படிச்ச தெரியும், ஆனா பெயர்ச்சொல் என்று வைக்க வேண்டியதாங்க. எழுத்துப்பிழை ஏற்பட்டிருக்கு அந்த பாடத்திட்டத்துல, இது வரைக்கும் சரி பண்ணல. அப்ப பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு மட்டும் இல்லாம இலக்கிய வகையில் சொற்கள் என்னென்ன இருக்கு அதெல்லாம் கேள்வி கேட்கிறேன். திசைச்சொல் வினா எடுப்புறாங்க வந்தக்கா. எவ்வகையான திசை, ஒரு பொருள் கொடுக்கின்ற பல திசை சொற்கள் என்ன, பல பொருள் கொடுக்கின்ற ஒரு திசை சொல் என்ன இருக்கிறது அப்படின்னு வினா எழுப்புறாங்க. அந்த அடிப்படையில் இலக்கிய வகை சொற்கள் என்ன, இலக்கண வகை சொற்கள் என்ன அப்படின்னு பிரிச்சுக்கோம். இந்த பாடத்திட்டத்தை நீங்க பார்த்தாலே தெரியும். எழுத்தும் சொல்லும் எழுதுவதெல்லாம் புதுவியல் என்ற பகுதியில கொண்டு போறோம். அதுக்கப்புறம் பதவியல் என்று ஒண்ணு கொண்டு போறோம். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் அப்படின்ற தலைப்பட போய் வெறும் வேர்ச்சொல் மட்டும் பட்டியல் கொடுத்துடாம வேர்ச்சொல் உருவாவதற்கு காரணமாக இருக்கின்ற பதம், பகுபதம், பகுபதத்தோட உறுப்புகள் என்னென்ன, எப்படி ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறது இந்த புத்தகம் தான். நீங்க இலக்கணத்தை நீங்க உள்வாங்கி நான் உள்ள போகும்போது சொல்றேன். அந்த அடிப்படையில் வேர்ச்சொல் ஆய்வு, பகுபத உறுப்பிலக்கணம், பிறகு வேர்ச்சொல்லுடைய பட்டியல்கள். வேர்ச்சொல் பட்டியல் போவதற்கு முன்னால நீங்களே பகுபதத்தை அறிந்து கொள்வதற்காக மிக பல்வேறு பழைய பாடப்புத்தகம், புதிய பாடப்புத்தகம், இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களுடைய தொகுப்பு முழுவதுமாக தொகுத்து இங்க வைக்கப்பட்டிருக்கு. இந்த நூலினுடைய மிகச்சிறந்த அருமை என்பது அது ஒண்ணா. அப்போ இந்த பொருளடக்கத்தோடு உள்ள வந்தீங்கன்னா கண்டென்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, மாணவர்களுடைய பின்னூட்டத்தை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. கண்டென்ட் எப்படி இருக்குன்னா, புதிதாக போட்டியாளர் உலகத்தில் அடியெடுத்து வைக்கின்ற ஒரு மாணவன் இதை வாங்கி படிக்கும்போது எளிய நடை, அற்புதமா குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒவ்வொன்னா அப்படியே அழகா போயிட்டே இருக்கு. இவ்வளவு பெரிய புத்தகத்தை படிக்க முடியுமா அப்படின்னா, ஒரு மாணவர் சொன்னாரு, ஐயா நான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன், கடன்னு 1 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு 25 பக்கம் படிச்சு முடிஞ்சிருது, நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. 25 பேஜஸ் ஃபோக்கஸ்டா 1 ஹவர்ல படிக்க முடியுது அப்படின்னா என்னன்னா, இந்த நடை எளிய நடை, கடன்னு ஓகே இதெல்லாம் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ், உள்ளுக்குள்ள ஹைலைட் இருக்கு அப்படின்னு எளிய நடையோட இருக்கு. அந்த எளிய நடையோடு மட்டும் இல்லாம அது வகைப்பாடு செய்திருப்பது. ஒரு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒவ்வொரு சான்று எடுக்கிறோம், அந்த சான்று எடுத்துட்டு இப்போ உயிர் மெய்னா என்ன, சார்பு எழுத்துக்களுடைய வகைகளை பற்றி சொல்லிட்டே போறோம். அதுல உயிரளபடை அப்படின்னு சொல்லிட்டோம். உயிரளபடைக்கு அவர்கள் கொடுக்கப்படுகின்ற சான்று, உயிரளபடையோட வகைகள் என்ன, ஒவ்வொரு இதுக்கும் எப்படி சான்றுகள் பாருங்க. இங்க பள்ளி பாடப்புத்தகங்களை சும்மா ஏதோ 2 3 கொடுத்துடாம எவ்வளவு சான்றுகள் கொடுக்க முடியுமோ, உள்ளூர கொடுக்க முடியுமோ அத்தனை சான்றுகளையுமே இலக்கிய உரையாசிரியர்கள் மேற்கொள்கின்ற சான்றுகள்லாம் உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கோம். அப்போ உயிரளபடை ஒவ்வொரு அளபடைக்கும் சான்றுகள். அதுல இசைநிலை அளபடினா என்ன, சொல்லிசை அளபடினா என்ன, இன்னிசை அளபடினா என்ன, அதுக்கான சான்றுகள் என்ன, இப்படி எண்ணற்ற சான்றுகள் கொடுத்துருக்கோம். சான்றுகளை கொடுத்ததோடு அப்படியே நிறுத்திடாம அப்படியே மெல்ல நீங்க கடந்து போனீங்கன்னாக்கா இந்த எழுத்திலக்கணத்துக்கான பயிற்சி செய்து பழகு அப்படின்னு இங்க எண்ணற்ற நீங்க பாத்தீங்கன்னா எழுத்தினுடைய வகைகள் முழுமையா கொடுத்துருக்கு. அங்கங்க பாக்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கோம். ஒரு பெண்மணி கூட போட்டிருந்தாங்க, சுகன்யா, நிறைய அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம், அறிவோம் அப்படின்ற பகுதியில நிறைய கூடுதல் தகவல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைதான். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இதை முழுசா படிச்சுட்டு எனக்கு இந்த பகுதி விளங்குச்சா இல்லையா, எழுத்திலக்கணம் எனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு பயிற்சி செய்து பழகு. அதாவது
ஒரு வினா கூட பிவைக்கு எடுத்து வச்சு இப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லல. ஏன்னா அது தனி பகுதி. உங்களுக்கு இத பாடத்திட்டத்தை அடியொட்டி டிஎன்பிஎஸ்சியோட கடந்த ஆண்டுகளுடைய வினாக்கள்ல தனித்தனியா பிரிச்சு மெஞ்சிருக்கும். அது தான் டாபிக் வைஸ் பிரிச்சு மெஞ்சிருக்கும். ஸோ அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தனி தன்னம்பிக்கை ஏற்படும். கேள்வி இப்படிதான் கேட்கறாங்க. ஆனா இந்த பாடத்தை படிச்சனால எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு கத்துக்கிறதுக்காக இந்த பயிற்சி இது பழகு. இந்த பயிற்சிக்கு நீங்க ஒரு ஒரு பயிற்சியை நீங்க மேற்கொண்டீங்கன்னு சொன்னாலே போதுமானது. இது ஒட்டுமொத்த பாடமும் எனக்கு புரிஞ்சிருச்சுன்ற தன்னம்பிக்கை ஏற்படும். இதை படிக்கிறீங்க, இதை பயிற்சி செய்றீங்க, அப்படியே டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் போறீங்க. இதை பார்த்துட்டு மலையையே பார்த்த உங்களுக்கு டிஎன்பிசியோட கொஸ்டின் பேப்பர் ஒரு மடுவாக காட்சி அளிக்கும். ஏன்னா இதுக்கு தாண்டி எதுவும் இல்லை அப்படின்னு உங்களுக்கே தோணும். இப்படி ஒவ்வொரு பகுதியுமே எழுத்தினுடைய ஒவ்வொரு வினாக்குமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க போட்டிருக்கோம். இங்க அதுக்கு மட்டும் பயிற்சி இல்லாம பயிற்சி செய்து பழகுதுன்றது ஒரு 50 வினாக்கள் எழுத்து இலக்கணத்துக்கு மட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் இணை எழுத்துக்கள் அதுக்கு தனியா பயிற்சி செய்து பழக போட்டிருக்கோம். இணை எழுத்துக்களுக்கு மட்டும் என்னென்ன கேள்வி வந்திருக்கு, என்னென்ன கேள்விலாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இணை எழுத்துக்களுக்கு இப்படி போட்டிருக்கோம். அப்புறமா சுட்டு எழுத்துக்களுக்கு தனியா அப்ப சுட்டு எழுத்துக்களை பத்தி சுட்டு எழுத்துற வகைகள் சுட்டினுடைய இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு தனியா பயிற்சி செய்து பழகப்பட்டிருக்கும். பாருங்க, சுட்டினுடைய வகைகள்லாம் 11 வகையான சுட்டுகளை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அதுக்கு தனியா பயிற்சி செய்து பழகப்பட்டிருக்கும். அப்ப எழுத்துனா ஒட்டுமொத்தமா சேர்த்து பயிற்சி செய்து பழக இல்ல, எழுத்தினுடைய வகைகள், முதல் எழுத்து சார்பு எழுத்து அதுக்கு பயிற்சி செய்து பழகு, இணை எழுத்துக்கள் அதுக்கு பயிற்சி, சுட்டு எழுத்துக்கள் அதுக்கு பயிற்சி, வினா எழுத்துக்கள் அதுக்கு பயிற்சி, கூட்டு எழுத்துக்கள் அதுக்கு பயிற்சி, மெய்மயக்கம் அதுக்கு பயிற்சி அப்படின்னு ஒவ்வொரு பாடத்தையும் படிக்க சொல்லி உங்களையே டெஸ்ட் எழுத சொல்றோம். டெஸ்ட் எழுதிட்டு கீ கொடுக்காம இல்லை, பின்னாடி ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம், சரியான விடை கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பின்னாடி விளக்கமாக உங்களுக்கு காட்சி அளிக்கும், விளக்கம் உங்களுக்கு பின்னாடி அளிப்போம் நம்ம வந்தாக்கா. ஸோ இந்த புத்தகத்தினுடைய தன்மையை பாருங்க. அழகா ஒரு போட்டி உலகத்தில் இருக்கின்ற மாணவன் ஒரு கண்டென்ட் எடுத்து மெயின் கண்டென்ட் கரெக்டா ஃப்ளோ ஆகுதா, எப்படி பிரிச்சிருக்காங்க ஒரு கண்டென்ட்டை, எப்படி நீங்க எடுத்த உடனே இங்கேயே நான் சொல்லிட்டு இருக்கிறதா நீங்க நினைக்க வேணாம். இந்த அளபடைன்னு இருக்கு, இந்த உயிர் அளபடை அப்படின்னு எடுத்து அளபடைன்னு சொல்றோம். அளபடையோட வகைகள் என்ன, உயிர் அளபடை அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி அளபடையை எப்படி பிரிக்கிறாங்க, இயற்கை அளபடைன்னு என்ன, செயற்கை அளபடைன்னா என்ன, அப்படி செயற்கை அளபடை என்பது யாரால ஏற்படும், புலவர்களால் எங்க செய்யுள்ள ஏற்படுது, அப்படி ஏற்படுகின்ற இந்த அளபடைக்கு என்னென்ன வகைகள் இருக்கு, அந்த வகைகளுக்கு சான்றுகள் என்ன இருக்கு அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு மேஞ்சிருக்கும். அது திருக்குறள் என்ன வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அதுல எங்கெல்லாம் அளபடை வருகிறது அப்படின்னு எந்த கண்டிஷன்ல வரணும், இப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதையும் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமா நமக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகள் பாட்டுங்க இங்க எடுத்து ஒற்றளபடிக்கு அவ்வளவு எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படிதான் பிரிச்சு போயிடும். குற்றியலுகரம்னா வெறும் குற்றியலுகரம் சொல்றாங்க, குற்றியலுகரம்னா என்ன, குற்றியலத்தோட வகைகள் என்ன, ஒவ்வொரு வகைக்கும் சான்றுகள் என்ன, இப்படி தனித்தனியா சொல்லிட்டே போகும். ஒவ்வொரு பகுதியும் நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா எல்லா பகுதிகளிலுமே அப்படிதான் இருக்கு. பொதுவியல்ல போய் நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா, பொதுவியல் பகுதியில் நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு பகுதியிலுமே நீங்க ஒரு தலைப்பு கூட விட்டுறாம, வினைத்தொகைனா என்ன, பண்பு தொகைனா என்ன, எல்லா பகுதிகளையுமே பாருங்க அழகா உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்க பாருங்களேன், இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில வினைத்தொகைக்கு 2 பக்கத்துக்கு சான்றுகள் இருக்கு. வினைத்தொகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஆரம்பிக்கிற வினைத்தொகையில இங்க வரைக்கும் சான்றுகள் கொடுத்துருக்கோம். பண்பு தொகையில இங்க ஆரம்பிக்கிற பாருங்க, இது முழுமையா பண்பு தொகைக்கான சான்றுகள் இருக்கு. இது அத்தனையுமே பண்பு தொகையான சான்றுகள். இதுக்கு மேல பண்பு தொகையை பத்தி கேள்வி எழுப்ப முடியாது. ரெண்டாவது, இந்த சொற்களுக்கான பொருள் புரிந்து இலக்கணம் ஏன் பண்பு தொகைன்னு விளங்குச்சுன்னா பண்பு தொகையில ஐயமே இருக்காது, வினைத்தொகை ஐயமே இருக்காது. இவ்வளவுதான் பண்பு தொகை, இவ்வளவுதான் வினைத்தொகை அப்படின்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்தா. இப்படி ஒவ்வொரு இடத்துக்குமே எங்கெங்கெல்லாம் இலக்கண உரையாசிரியர்கள் இந்த அத்தனையுமே என்னன்னா பள்ளி பாட புத்தகத்திலே பழைய புத்தகம், புதிய புத்தகம், 2001ஆம் ஆண்டு எடிஷன் இருக்கிற புத்தகம், அத்தனை புத்தகங்கள் இருக்கக்கூடிய சான்றுகள் எல்லாம் உருக்கி கொண்டு வந்து சாறு பிழிந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம இலக்கண உரையாசிரியர்கள் மேற்கொண்டிருக்கின்ற சான்றுகளும் நீங்க எடுத்து கொடுத்துருக்கோம். அத்தனையுமே அது இதுக்கு மேல வெளில போக முடியாது அப்படின்னு ஒரு ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இது வந்தக்கா. அந்த அடிப்படையில் இதை கொடுத்துருக்கு. இந்த புத்தகம் மிகச்சிறந்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. அப்படியே இலக்கணம் முழுமையா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பகுதிக்குமே ஆகுபெயர்னா ஆகுபெயரோட வகைகள் நீங்க கேட்டாங்க இல்லையா, இருமடி ஆகுபெயர், மும்மடி ஆகுபெயர், 4 மடி ஆகுபெயர், அதுக்கு திரைப்பட பாடல்கள் மூலமா என்னெல்லாம் நீங்க கத்துக்கலாம் அதையெல்லாம் கூட இங்க சேர்த்து வச்சிருக்கோம், எளிமையா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது இந்த பயன்பாட்டு ஆகுபெயர்கள்ல வரக்கூடியதெல்லாம் இருமடி ஆகுபெயர்னா என்ன, நமக்கு மும்மடி ஆகுபெயர்னா என்ன, இதை பத்திய முழு விளக்கமும் இதுக்குள்ள இருக்கு. அந்த ஆகுபெயர் அதை புரிந்து கொண்டீங்கன்னா ஆகுபெயருக்கு மட்டும் ஒரு தனி பயிற்சி, வேற்றுமை தொகைக்கு மட்டும் ஒரு தனி பயிற்சி, வேற்றுமை அதோட வகைகள், வேற்றுமை தொகை அதுக்கு மட்டும் தனி பயிற்சியா கொடுத்துருக்கும். ஸோ அவ்வளவும் இங்க இருக்கு. பொதுவியல் பகுதிகளை யாருமே அவ்வளவு சேர்க்க முடியாது, எல்லா பகுதியிலும் சேர்த்திருக்கும். அப்புறமா நமக்கு வந்தா ஒரு மொழி பொதுச்சொல். ஓகே, அந்த பொதுச்சொல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கலாம் வந்துக்கா. இதுக்கப்புறம் பாருங்க இங்க பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணத்தை முன்னாடியே உங்களுக்கு விளக்கிட்டு உறுப்புகள் அதோட வகைகள் முழுமையா இங்க சொல்லியாச்சு. பகுபத உறுப்பிலக்கணத்தோட வகைகள்லாம் என்னென்ன இருக்குன்னு அதை நீங்க நன்முறைகள் புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு இந்த பகுபத உறுப்பிலக்கணம் முழுமையா சொல்லிட்டு இங்க தனித்தனியா பிரிச்சு சொல்லியிருக்கோம். இங்க என்ன பண்ணணும் நீங்கன்னா
ஒவ்வொரும் நீங்க எது பகுதி எது விகுதி அப்படின்றத நீங்க சொல்லணும். ஸோ இங்க நாங்க லிஸ்ட் எடுத்து போட்டிருக்கோம். அது சரியா பயிற்சி எழுதிருக்கு நாங்களே பிரிச்சு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நீங்க எதுவும் பிரிக்க வேணாம். ஒரு பதம் இருக்கு, அந்த பதத்தை உறுப்புகளா பிரிச்சுக்கும். அந்த உறுப்புகள்ல எது பகுதி எது விகுதி எது இடைநிலை எது சந்தி எது சாரிகை அப்படின்னு குழந்தை சொல்ற மாதிரி அழகா ஒரு சொல் விளையாட்டு மாதிரி விளையாடிட்டே போவாங்க அந்த அக்கா. அது மாதிரி பிரிச்சு போட்டிருக்கு. நீங்க எதுவும் கடினம் அந்த பேர் வச்சா போதும், உறுப்புகளுக்கு பேர் வச்சா போதும். இவ்வளவும் கத்துக்கொண்ட நீங்க அப்படியே மெல்ல நகர்ந்தீங்கன்னா வேர்ச்சொல் அப்படின்னா என்னன்னு முழு பட்டியல் இங்க இருக்கு. வேர்ச்சொல்லோட முழு பட்டியல், வேர்ச்சொல்னா என்ன, அதோட பட்டியல் எப்படி நீளும் அப்படின்றது முழுசா இங்க இருக்கு. அந்த வேர்ச்சொல் பட்டியலை கற்ற பின்பு அடுத்து நம்ம என்ன போட்டிருக்கோம்னு சொன்னாக்கா, வேர்ச்சொல்லை கொடுத்து பெயரெச்சம் வினையெச்சம் தேர்வு செய்தல் அப்படின்னு ஒரு வேர்ச்சொல்லோட ஆய்வு என்ன இருக்கு, வேர்ச்சொல்லை எப்படி தேர்வு செய்யணும் அதுக்கான முழு பட்டியல் இங்க விளக்குறோம். ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்தது இவ்வளவும் ஃபுல்லா வேர்ச்சொல் தான் போதும் உங்களுக்கு வந்தா. அப்புறம் வேர்ச்சொல்லு அதுக்கான பயிற்சி, பகுபது உறுப்புகளும் ஒரு பயிற்சி, வேர்ச்சொல் அதுக்கு ஒரு பயிற்சி, வேர்ச்சொல்லை கொடுத்த பெயரெச்சம் வினையெச்சம் தொழில் பெயர் கண்டறிதல் அதுக்கு தனியா ஒரு பயிற்சி என்று ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியா பயிற்சி கொடுத்துருக்கோம். இவ்வளவு எடுத்துக்காட்டுகள், இவ்வளவு சான்றுகள், இவ்வளவும் படிச்சுட்டு பயிற்சியும் செஞ்சுட்டு ஒவ்வொரு தலைப்புல 50 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பயிற்சியும் செய்துவிட்டு அப்படியே போய் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதி மாதிரி தேர்வையும் நீங்க எழுதி முடிச்சுட்டு எக்ஸாம் போனீங்கன்னா தாண்டி என்ன கேட்டுற முடியும்? நீங்க இவ்வளவு படிச்சுட்டு பயிற்சி செஞ்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து டெஸ்ட் எழுதும் போதே உள்ளூர ஒரு நம்பிக்கை வந்துடும். இந்த புத்தகத்தினுடைய தனிச்சிறப்பு அதுதான். ஸோ இங்க நமக்கு இண்டெக்ஸ் கரெக்டா சிலபஸை பாடத்திட்டத்தை முழுமையா உள்வாங்கி இண்டெக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த இண்டெக்ஸ் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள கண்டென்ட்டை கொண்டு போயிருக்கோம். கண்டென்ட் அழகா மெயின் டாபிக் சப் டாபிக் எப்படி உடைக்கணும், எப்படின்னா உடைச்சி மாணவர்களுக்கு அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எப்படி சொல்லி தரலாம். ஏன்னா ஒட்டு மொத்தமா தட்டுல அம்மா ஜாங்கிரி கொண்டு வச்சா சாப்பிட முடியாது. ஒரு அல்வா செஞ்சு வச்சோம்னா அந்த அல்வாவை அழகா ஸ்லைஸ் போட்டு இந்தப்பா சாப்பிடு அப்படின்னு சொன்னா அழகா சாப்பிடலாம். இது இனிக்கும் பலாச்சொலை போன்று இருக்கின்ற புத்தகம். இந்த பலாச்சொலைக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு சுளையாக எடுத்து நீங்க சாப்பிட வேண்டியதான். அப்படிதான் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கு கண்மணிகளே. ஏன்னா இந்த பாடத்திட்டத்தை முழுமையா உள்வாங்கி இருக்கு. பாடத்திட்டத்தை எப்படி சப்டாபிக்கா உடைக்கலாம்னு போட்டிருக்கு. சப்டாபிக் உடைச்ச மாதிரி கண்டென்ட் அழகா ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. ஏன்னா மெயின் கண்டென்ட் சப் கண்டென்ட் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மெயின் கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி சான்றுகள் அழகா போயிட்டே இருக்கு. இந்த சான்றுகளை எல்லாம் உள்வாங்கி விட்டோமா பயிற்சி போயிட்டு இருக்கு. பயிற்சியோடு சேர்ந்து முயற்சி நீங்க செய்ய வேண்டியது. அப்போ இறுதியாக எட்டி நிற்பது தேர்ச்சி மட்டும்தான். உங்கள் வாழ்விலே இந்த வருகின்ற ஆண்டு அரசு உத்தியோகத்துக்கு போகணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2 முன்னிலை தேர்வு வெற்றி பெறணும். மொழி தேர்வு எழுதுகின்ற அத்தனை பேரும் டெட் எக்ஸாம் எழுதுறவங்க, எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறவங்க, மொழி தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மொழி தகுதி தேர்வு இருக்கு இல்லையா, அதுல மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தனை பேருக்கும் பயனுள்ள வகையில தொகுக்கப்பட்டிருக்கின்ற மிகச்சிறந்த புத்தகமாக இது விளங்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. என் அனுபவ அறிவை கொண்டு மட்டுமே இது உங்களிடத்துல இந்த வார்த்தையை உதிர்க்கிறேன். இந்த புத்தகத்தின் மீது இரவு பகலாக பார்க்காம மிகுந்த சிரத்தை மேற்கொண்டு நிறைய கடினப்பட்டிருக்கும், நிறைய காலங்கள் காயப்படுத்தியிருக்கு. அத்தனை கடினங்களையும் தாண்டி இந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவ்வளவு சிரத்தை மேற்கொண்டு கொண்டு வந்திருக்கின்ற இந்த நூல் காப்பிரைட்ஸ் வாங்கி உங்களிடத்துல சமர்ப்பிக்கிறோம். எல்லா இந்த போட்டித் தேர்வு உலகத்தில் இருக்கின்ற எல்லா கண்மணிகளும் இதை பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதற்காக வேண்டிதான் மிக குறைந்த விலையில 3 தொகுதிகளா இது வெளில வந்திருக்கு. இது முதல் தொகுதி. உங்களுக்கு இதுக்கு மட்டுமே 57 ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் ஆய்வு நூல்களை எல்லாம் மேற்கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற நூலாக இது இருக்கிறது. இதுல நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஸ்கூல் புக் கவர் ஆகுதா, ஓல்டு புக் கவர் ஆகுதா, நியூ புக் கவர் ஆகுதா, சிறப்பு தமிழ் கவர் ஆகுதா. இதுல வாங்கி பார்த்துட்டு மாணவர்கள் எல்லாம் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இதுல எல்லாமும் கவர் ஆகுது, வேற எதையும் படிக்க வேணா, இது ஒன்றை மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இதுல ஒரு சில மாணவ கண்மணிகள் மட்டும் நீங்க லிஸ்ட் கொடுங்க, சோர்ஸ் லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிருந்தாங்க. அது தனி பதிவில் உங்களுக்கு நான் வெளியிடுறேன். 3 தொகுதி வெளியே வந்த பிறகு தொகுதி 1க்கு என்னெல்லாம் சோர்ஸ் லிஸ்ட், தொகுதிக்கு 2க்கு என்னெல்லாம் சோர்ஸ் லிஸ்ட் இருக்கு, தொகுதி 3க்கு என்னெல்லாம் சோர்ஸ் லிஸ்ட் நம்ம ரெஃபர் பண்ணிருக்கோன்றதை உங்கள்கிட்ட வெளியிடுறேன். ஏன்னா எல்லாமும் ப்ரெஸ்கிரைப்டு ஆத்தர் புக்ஸ் தான் நம்ம எடுத்து பார்த்துருக்கோம். ஸ்கூல் புக்ஸை உள்ளுக்குள்ள சேர்த்திருக்கோம். பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கிற சான்றுகள் முழுமையா உள்ளுக்குள்ள வந்துருச்சு. அந்த அடிப்படையில இந்த நூல் முழுவதுமாக தொகுக்கப்பட்டிருக்கு, செதுக்கப்பட்டிருக்கிறது. கண்மணிகளே, உங்கள் கரங்களிலே இந்த புத்தகத்தை, இந்த நூலை தவழ விடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை உங்கள் குழந்தையாக பாவித்து இதை உங்களுடைய எப்போதும் சரி உங்கள் மடிகளிலே அதிக நேரம் தவழ வேண்டியது இந்த நூலாக இருக்கட்டும். ஏனென்று சொன்னால் உங்கள் எதிர்காலத்தை காக்கப் போகின்ற நூல் இந்த நூலாகத்தான் இருக்கும். உங்க வாழ்வை நிர்ணயம் செய்ய போகின்ற நூல் இந்த நூலாகத்தான் இருக்கும். ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் மொழி அறிவு படிக்கின்ற அனைவருடைய இல்லத்திலும் இருக்க வேண்டிய நூலாக இந்த நூல் இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஏன்னா அடுத்து வருகின்ற சொல்லகராதியில அவ்வளவு பயிற்சிகளை முழுமையுமா எப்படிலாம் கேள்வி எழுப்பலாம். பிழை திருத்தம்னா என்னென்ன வகையில பிழை திருத்தம் இருக்கலாம். இந்த முதல் நூல்ல முழுவதுமாக இலக்கணம்,
இலக்கணம் சார்ந்த முழு பகுதிகளும் இதுல உள்வாங்கி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சந்திப்பிழை இவ்வளவு சான்றுகள் எங்கேயும் பார்க்க முடியாது. ஒருமைப்பன்மை, ஒருமைப்பன்மைகள்ல இவ்வளவு பிழைகளா? ஒருமைப்பன்மை இப்படி எல்லாம் கூட சொல்ல முடியுமா? இத்தனை நிபந்தனைகளா? ஏறத்தாழ 100 நிபந்தனைகளுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு மொழியை மிகச்சரியாக ஒருமைப்பன்மையில வெறுமனே ஒருமை பன்மை மட்டும் கேட்பதல்ல, மொழி அறிவு முழுமையாக, மொழி பயிற்சியை முழுமையாக செதுக்கி வினா ஏற்படுகிறது. ஒரு எங்க பயன்படுத்தணும், ஓர் எங்க பயன்படுத்தணும், எண் எங்க பயன்படுத்தணும், எனது எங்க பயன்படுத்தணும், எந்த இடத்துல எண் பயன்படுத்தணும், எந்த இடத்துல எனது பயன்படுத்தணும், உனது எங்க பயன்படுத்தணும், இந்த தன்மை பெயர்கள், முன்னிலை பெயர்கள், படர்க்கை பெயர்கள் வேற்றுமை இருக்கும் போது எவ்வாறெல்லாம் தெரியும்? பல சான்றுகள். எதை ஒருமைன்னு சொல்றாங்க, எதை பன்மைன்னு சொல்றாங்க. பால்பகா அக்ரிணை பெயர்கள் என்று உயர்திணைக்கு என்ன, அக்ரிணைக்கு என்ன இருக்கிறது? நம்ம புல் என்று சொல்றோம், அதுல புற்கள் என்று எழுதலாமா? இப்படி எல்லாம் நமக்கு வினாக்கள் நம்ம எழும். அத்தனை பகுதிகளையும் இது உள்ளுக்குள்ள சேர்த்து அழகா உள்வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் இவ்வளவு நீளமான இந்த பதிவை உங்களுக்கு வெளியிடுறேன்னா, நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்டிருக்கீங்க, நானும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். மீண்டும் எந்த ஐயமும் வந்துடக்கூடாது உங்களுக்கு. அதே மாதிரி சார், இப்போ டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை முழுமையா இதில் உள்வாங்கப்பட்டிருக்காங்க. நீங்க எடுத்து படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் போய் பாருங்க, எல்லாத்துக்கும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். நீங்க இதை படிச்சுட்டு பயிற்சியை மேற்கொண்டுட்டு அப்படியே நீங்க பியூஐக்கு போங்க, எல்லா கேள்விகளுக்கும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். பிரமாதமா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. எல்லோருமே சிறந்த முறையில படித்து, இப்போ இல்ல, நீங்க தேர்வு எழுதி முடிச்சுட்டு நினைவு கூறுவீர்கள். அந்த தேர்வை எழுதுவதற்கு முன்னாடி இந்த பாடப்புத்தகத்தை ஒட்டி நாம் அறிவிக்கின்ற தேர்வை நன்முறையில் எழுதுங்க. மாதந்தோறும் மாதிரி தேர்வை சிறந்த முறையில் எழுதுங்க. ஏன்னா அதுலதான் கொஸ்டின் பேப்பருடைய தரம், வினாத்தாள் எப்படி அமைய வேண்டும் என்பதை நம்ம ஒவ்வொரு மாதிரி தேர்விலுமே இடம் போட்டு காட்டுகிறோம். நம்ம நீங்க எல்லாராலையும் மிகச்சரியாக அந்த விளங்கி கொள்ள முடியும். போட்டியாளர்கள் எல்லோரும் ஆர்வமா கலந்து பயிற்சி பெறுறாங்க. சிறந்த முறையிலே இந்த நூலை சான்றோர்களுடைய உறுதுணையோடு, என் ஆசிரியர் பெருமக்களுடைய உறுதுணையோடு, நம்முடைய சக தோழர்கள் தோழமைகளோடு சக தோழமைகளாக இருந்து பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களும் பணியாளர்கள் எத்தனை பேர் இதுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் நன்றி சொல்கின்ற பதிவு என்பது தனியாக இருக்கிறது. 3 தொகுதிகளும் வந்த பின்பு நான் உங்களுக்கு அதை சொல்றேன். இந்த பதிவுல இப்போ ஒரு நூலுக்கான அத்தனை தகுதிகளும் இதுல இருக்கு அப்படின்றதையும் உங்கள்கிட்ட பதிவு செய்யறேன். இந்த நூலை பெற்றுக்கொண்டு நிறைய கண்மணிகள் பின்னூட்டம் கொடுத்திருக்காங்க. இதோ உங்கள் கரங்கள் இதை தவழ விடுறேன். எல்லார் கரங்கள்லயும் இது இருக்கணும். எப்போதும் காலை எழுந்தவுடன் பார்க்கின்ற நூலாக வெற்றி பெறுகின்ற வரை இது இருக்கட்டும். வெற்றி பெற்ற பின்பு படிக்க வேண்டியதெல்லாம் நூல் இருக்கிறது. எல்லோரும் திருக்குறள் படிங்க, பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு படிங்க, இல்லறத்தை எப்படி நல்லறமாக நடத்துவது என்பது குறித்த செய்திகள் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் பின்னாடி நான் புக்லேண்டோட சேனல்ல நிறைய பதிவு செய்துட்டே வரேன். ஒவ்வொரு நூலை பத்தியும் சிறப்பம்சம் சொல்லிட்டு வரேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த நூல் உங்கள் இல்லத்துல நிச்சயமா இருக்கட்டும். அது சார், எங்க வீட்டுல 2 பேர் படிக்கிறோம் சார்னா, 2 பேரும் தனித்தனியா உங்களுடைய மிகச்சிறந்ததொரு வேத புத்தகமாக இது உங்க கரங்கள்ல தவழட்டும். அண்ணா படிக்கிறார், தம்பி படிக்கிறார், 2 பேர் பங்கீடு செய்து கொள்கிறோம். வேணாம், வேலையை பங்கீடு செய்ய முடியாது. இந்த நூல் உங்களுக்கு வேலையை வாங்கி தரப்போகின்ற நூல். உங்களுடைய 2 கரங்களிலுமே இந்த நூல் இருக்கட்டும். தனித்தனி வேத புத்தகமாக காலை எழுந்த உடனே இதை பாருங்க. கண்டிப்பா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 15 பக்கமாவது படித்து விடுங்க. இப்போவே ஆரம்பிச்சாதான் முடிக்க முடியும். சரிங்களா? அதனால எல்லா கண்மணிகளிடம் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சம் என்ன உள்ளடக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் நான் இதுல பதிவு செஞ்சுட்டேன். மாணவர்கள் அத்தனை பேரும் வாங்கி படிச்சு பயிற்சி செய்தால் போதும். வெற்றி உங்கள் வசம். இதோ உங்கள் கரங்கள். பெற்றுக்கொள்கிறீர்களா? எப்படி பெற்றுக்கொள்வது ஐயா? இதை இங்க ஆன்லைன்ல கொடுக்குறீங்களா ஐயா? நம்முடைய பயிற்சி மையத்தினுடைய இணையதளம் இருக்கிறது, www.annaiasacademy.com. கிளிக் பண்ணுங்க. ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல ஏ சீரீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஏன்னா இது ஆத்தர் சீரீஸ். அதுல புக் செட் அப்படின்னு ஒன்று இருக்கும், தமிழ் புக் செட், பொது தமிழ் புக் செட் அப்படின்னு தமிழ்லயும் ஆங்கிலத்திலும் நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அந்த 3 புக்கு சேர்ந்த மாதிரி அந்த ஒரு இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க டைரக்டா ஆர்டர் பண்ணிடலாம். இல்ல சார், நேரடியா வந்துதான் வாங்கணும்னா காஞ்சிபுரத்துல புக்லேண்ட் அப்படின்னு நீங்க கூகுள் மேப் போட்டாலே போதும். கூகுள் மேப் உங்களுக்கு புக்லேண்ட் அப்படின்னு கொண்டு வந்து நேரா விட்டுரும். இங்க வந்தீங்கன்னா நீங்க புக் வாங்கிக்கலாம். மாணவர்களுக்காக நிறைய பேர் தொடர்ந்து இதை தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு இடங்கள்ல எல்லாம் கொரியர் நீங்க பண்ணீங்கன்னா 2 days எல்லாருக்கும் போயிடுச்சு. அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்து மறுபடியும் கொண்டு வந்து இப்ப எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் விரைந்து வாங்கி படிங்க. காலம் கடந்து விட்டது. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வந்துருச்சுன்னா அடுத்தது கடகடன்னு நம்முடைய அனௌன்ஸ்மெண்ட் தான், படிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய பணியாக இருக்கும். எல்லோரும் சிறந்த முறையில் தொடர்ந்து படித்து வாருங்கள் கண்மணிகளே. நூலை பெற்றுக்கொண்டு வாசியுங்கள். அதையே உங்கள் மூச்சு காற்றாக சுவாசியுங்கள். நன்றி.